ஐந்தாவது முறையாக முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா முதன்முறையாக 5 புதிய திட்டங்களில் கையெழுத்திட்டார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சாலை மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டம், தமிழ்நாடு ஊரக சாலைகள் மேம்பாட்டு திட்டம், பேரூராட்சி பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கான வீட்டு வசதி திட்டம், 1274 எதிர்மறை சவ்வூடு பரவுதல் நிலையங்கள் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மற்றும் 5வதாக மகளிரை குடும்ப தலைவராக கொண்ட நலிவுற்ற குடும்பங்களுக்கு சிறப்பு திட்டம் ஆகியவற்றை கையொப்பமிட்டு ஜெயலலிதா துவக்கி வைத்துள்ளார். தமிழக முதல்வராக தலைமைச் செயலகத்தில் ஞாயிறன்று ஜெயலலிதா பொறுப்பேற்றார். சனிக்கிழமையன்று பதவியேற்றுக் கொண்ட முதல்வர் ஜெயலலிதா மற்றும் 28 அமைச்சர்கள் ஞாயிறன்று தலைமைச் செயலகம் வந்து தங்களது பொறுப்பை ஏற்றுக் கொண்டனர். முதல்வர் ஜெயலலிதா பொறுப்பேற்ற பின்னர் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்ட மலிவு விலை உணவகங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தொடர்ந்து போலீசாருக்கான வாகனங்கள், கடலோர ரோந்து படையினருக்கான நவீன வாகனங்களை அவர் வழங்கினார். பிற்பகல் 3 மணிக்கு தலைமைச் செயலகம் வந்த ஜெயலலிதா சரியாக 4 மணிக்கு போயஸ் இல்லம் புறப்பட்டு சென்றார். ட்விட்டர் மூலம் வாழ்த்திய பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து முதல்வர் ஜெயலலிதா கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். தமிழக அரசு ஞாயிறன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ட்விட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி மற்றும் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பின் போது வாழ்த்து தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லிக்கும் ஜெயலலிதா நன்றி கடிதம் அனுப்பியுள்ளார். ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றுக் கொண்டது சட்ட நடைமுறைகளுக்கு எதிரானது என்று இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதாவை விடுவித்தது குறித்து கர்நாடக அரசு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தேவைப்பட்டால் மேல்முறையீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது முதல்வர் ஜெயலலிதாவும் அவரது அமைச்சர்களும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் வகையில் பதவியேற்றுக் கொண்டது சட்ட நடைமுறைகளுக்கு எதிராக உள்ளதாகவும் இளங்கோவன் குற்றம் சாட்டினார். வரிசையாக நின்று கொண்டு சினிமாவிலே கோரஸ் பாடுவது போல பதவியேற்பு நிகழ்ச்சியில் பதவி பிரமாணம் செய்து கொள்வது என்பது அந்த நிகழ்ச்சிக்கே உரிய முக்கியத்துவத்தை குறைப்பது என்பதோடு மட்டுமல்ல, பதவியேற்பு சம்பவத்தை ஒரு கேலி பொருளாக ஆக்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் தேசிய கீதத்திற்கு மிகப்பெரிய அவமரியாதையை செய்திருக்கின்றார்கள். பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி ஜூன் 5ஆம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாக தமாக தீர்மானித்துள்ளது. அக்கட்சியின் முதல் செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் வாசன் தலைமையில் சென்னையில் நடந்தது. இக்கூட்டத்தில் ஜூன் 5ஆம் தேதி பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம், தஞ்சையில் ஜூலை 15இல் காமராஜர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கட்டாய நன்கொடையை தடுத்து நிறுத்த வேண்டும், மெட்ரோ ரயில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், மத்திய அரசின் செயலற்ற தன்மைக்கு கண்டனம் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பில் அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் நடந்தது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், இளைஞரணி தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், மேகதாது அணை திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட அம்சங்கள் தீர்மானத்தில் இடம்பெற்றிருந்தன. மதுரையில் திமுக மண்டல மாநாடு ஞாயிறன்று நடக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்ட திமுகவினர் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மண்டல அமைப்பாளராக இருந்த அழகிரி கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பின்னர் திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் மாநாடு என்பதால் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடந்தன. ஒத்தக்கடை அருகே 100 ஏக்கர் பரப்பளவில் கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன. பயங்கரவாதத்தை ஒடுக்க பாகிஸ்தான் ஆதரவளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர் 2 தினங்களுக்கு முன் பயங்கரவாதிகளை கொண்டுதான் ஒழிக்க வேண்டும் என்றார். இதுகுறித்து டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் கேட்டபோது பயங்கரவாத செயல்களுக்கு யார் காரணம் என்பது ஒட்டுமொத்த உலகுக்கே தெரியும் என்று பதிலளித்தார். பாகிஸ்தானில் அண்மையில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை சுட்டிக்காட்டிய ராஜ்நாத் சிங் பயங்கரவாதத்தால் பாகிஸ்தானை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்ட இந்தியா எடுத்து வரும் முயற்சிகளுக்கு பாகிஸ்தான் உறுதியான ஆதரவை அளிக்க முன்வர வேண்டும் எனவும் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். பயங்கரவாதிகள் தாவூத் இப்ராஹிம், ஹபீஸ் சயீத், லக்வி ஆகியோரது சொத்துக்களை முடக்க பாகிஸ்தானை இந்தியா வலியுறுத்த முடிவு செய்துள்ளது. 1993 மும்பை தொடர்குண்டு வெடிப்பு சம்பவத்தின் சதிகாரன் தாவூத் இப்ராஹிம் மற்றும் 2008 மும்பை தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றிய லஷ்கர் இ தாய்பா பயங்கரவாத அமைப்பின் தலைவன் ஹபீஸ் சயீத், மும்பை தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட ஜாக்கியூர் ரஹ்மான் ஆகியோரை ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சில் தடை பட்டியலில் சேர்த்தது. இவ்வாறு தடை விதிக்கப்படும் பயங்கரவாதிகளின் சொத்துக்களை முடக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட உறுப்பு நாட்டின் பொறுப்பு. இதன் அடிப்படையில் இந்த மூவரின் சொத்துக்களை முடக்கும்படி பாகிஸ்தானை வலியுறுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது.
இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஐநா சபை விதிப்படி 3 பயங்கரவாதிகளின் சொத்துக்களும் முடக்கப்பட்டு விட்டனவா என்பதை அறிந்து கொள்வதற்காக பாகிஸ்தான் அரசுக்கு கடிதம் அனுப்ப உள்ளதாகவும், முடக்கப்படாத பட்சத்தில் உடனடியாக சொத்துக்களை முடக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தும் என்றும் கூறினார். சுட்டெரிக்கும் வெயிலால் இந்தியா முழுக்க 335 பேர் பலியாகி உள்ளனர். வட இந்தியாவில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெயில் 110 டிகிரியையும் தாண்டி உள்ளதால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் 118 டிகிரி வரை வெயில் கொளுத்துவதால் உச்சபட்ச பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் 128 பேரும், ஆந்திராவில் 95 பேருமாக 223 பேர் இரு மாநிலங்களிலும் வெயிலுக்கு பலியாகி உள்ளனர். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் 335 பேர் வெயிலுக்கு இறந்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரையில் கோடை மழை பரவலாக பொழிந்ததால் இந்த ஆண்டு மே மாத வெயிலின் தாக்கம் சற்றே குறைவாக உள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் கடந்த 4 நாட்களாகத்தான் 100 டிகிரி வெயிலை தாண்டி உள்ளது. வரும் நாட்களில் சென்னையிலும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் இருந்து வெப்பக்காற்று வருவதால் இந்தியாவில் உஷ்ணம் கூடுவதாக வானிலை மைய இயக்குநர் தெரிவித்தார். பாகிஸ்தானில் 120 டிகிரி வரையில் வெயில் கொளுத்துவதால் மேற்கு திசையில் இருந்து வரும் காற்று உஷ்ணத்துடன் வீசுவதே வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் வெப்பநிலை உயர்வுக்கு காரணம் என்று தேசிய வானிலை ஆராய்ச்சி மைய இயக்குநர் பி யாதவ் கூறினார். For the last nearly 1 week, there has not been any significant thunderstorm activity or cloud or rainfall over most of the plains of northwest India, the central India, the east India, south India, and therefore temperatures has increased. Winds are westerly, coming from the west direction, means they are bringing more hot along with them because the temperature in the Rajasthan or the west of the Rajasthan are much higher. In Pakistan, temperature are even 48-49 degrees centigrade. So if winds will come from a very hot area, they will also bring heat along with them. கோடை வெயில் உக்கிரத்திலிருந்து தப்ப விலங்குகள், பறவைகளுக்கும் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வட இந்தியாவில் 115 டிகிரிக்கு வெயில் கொளுத்தி வருவதால் மக்கள் மட்டுமின்றி உயிரியல் பூங்காக்களில் விலங்குகளின் பாடும் பெரும் திண்டாட்டமாகி உள்ளது. குஜராத் மாநிலம் வடோதராவில் உள்ள ஷாயாஜி பாக் உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகள், பறவைகளை உஷ்ணத்தில் இருந்து காக்கும் வகையில் சில சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. விலங்குகள், பறவைகளின் கூண்டுகளை சுற்றி தட்டிகளும், கூண்டுகளில் ஐஸ் கட்டிகளும் வைக்கப்பட்டுள்ளன. அதோடு தெளிப்பான்கள் மூலம் தண்ணீரும் தெளிக்கப்பட்டு வருவதால் கோடை வெயிலிலும் விலங்குகள், பறவைகள் கூலாக காணப்படுகின்றன. வெயில் காரணமாக விலங்குகள், பறவைகளின் நீர்ச்சத்து குறைந்து போகாமல் இருப்பதற்காக குளுக்கோஸ் மற்றும் வைட்டமின் மருந்துகளை கால்நடை மருத்துவர்களின் உதவியுடன் அளிக்கப்பட்டு வருகிறது. அரக்கோணத்தில் குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் நகரில் முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை. 15 நாட்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் குடிநீரும் குறைந்த அளவே வழங்கப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட இரட்டைமலை சீனிவாசன் நகர் பகுதி மக்கள் தங்களுக்கு உடனடியாக குடிநீர் வழங்கிட நடவடிக்கை எடுக்க கோரி அரக்கோணம் திருவள்ளூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அரக்கோணம் மதிமுக நகரமன்ற தலைவர் கண்ணதாசன் மறியல் நடந்த இடத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்த வந்தபோது பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து கூட்டத்தினர் கலைந்து சென்றனர். ஆதார் எண், மொபைல், இமெயில் முகவரி இணைப்புக்காக சிறப்பு முகாம் ஞாயிறன்று நடந்தது. தமிழகத்தில் உள்ள 64,094 ஓட்டுச்சாவடிகளில் நடந்த சிறப்பு முகாம்களில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது விவரங்களை பதிவு செய்தனர். கடந்த ஏப்ரல் 12, 26 மற்றும் மே 10 தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடந்து முடிந்த நிலையில் இது 4வது மற்றும் கடைசி சிறப்பு முகாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் அரசுடன் பேச்சு தோல்வியில் முடிந்ததால் குஜார் இனத்தவரின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 5% இடஒதுக்கீடு கோரி மாநிலத்தின் வெவ்வேறு பகுதிகளில் குஜார் இனத்தவர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ரயில் போக்குவரத்து பல இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சனியன்று குஜார் இன பிரதிநிதிகளுடன் ராஜஸ்தான் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் ராஜேந்திர ரத்தோர், அருண் சதுர்வேதி, ஹேம்சிங் பத்தானா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அரசு தரப்பு எந்த உறுதியான செயல் திட்டத்துடன் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை எனவும் அதனால் முதல்கட்ட பேச்சு தோல்வியில் முடிந்ததாகவும் குஜார் இன பிரதிநிதிகள் தெரிவித்தனர். பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் ஞாயிறன்று 4வது நாளாக ரயில் மறியல் போராட்டம் தொடர்ந்தது. இதனால் ராஜஸ்தானில் 100க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மருத்துவமனையில் இளம்பெண் கற்பழிக்கப்பட்ட சம்பவத்தில் வார்டுபாய்கள் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியா மாவட்டத்தில் பன்ஸ்தி என்னும் பகுதியில் சாரதா தனியார் மருத்துவமனை உள்ளது. இம்மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த தாயை அவரது மகள் உடனிருந்து கவனித்து வந்தார். சம்பவத்தன்று தாய்க்கு மருந்து கொடுப்பதாக கூறி மகளை 2 வார்டுபாய்கள் ரூமுக்கு அழைத்துச் சென்று கற்பழித்தனர். இது தொடர்பாக தாயும் மகளும் அளித்த புகாரின் அடிப்படையில் சர்வோத்தம் சௌபே, சிவம் பாண்டே என்ற 2 வார்டுபாய்களையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
மகளை மர்ம ஆசாமிகள் கடத்திச் சென்று கற்பழித்துக் கொன்றதாக தந்தை நாடகமாடியது அம்பலமானது. தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டிப்பாளையம் மாவட்டத்தைச் சேர்ந்த பந்தாவரம் போலீஸ் நிலைய எல்லைக்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் 15 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். 9ஆம் வகுப்பு மாணவியான அப்பெண்ணின் தந்தை மகவத் கமல் போலீஸ் அளித்த புகாரில் மர்ம ஆசாமிகள் தன்னை தாக்கிவிட்டு மகளை ஆட்டோவில் கடத்திச் சென்றதாக கூறியிருந்தார். மாணவி கற்பழிக்கப்பட்டிருப்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்ததால் கடத்தல், கற்பழிப்பு, கொலை பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். தீவிர விசாரணையில் தந்தை கமல் பொய்யான புகார் அளித்திருப்பதும், குடிபோதையில் மகளை தானே கற்பழித்து கொலை செய்திருப்பதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தந்தை கமலை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் அருகே வேண்டுதலை நிறைவேற்ற கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி முழங்காலிட்டு தங்களது நேர்த்திக்கடனை பொதுமக்கள் செலுத்தினர். தாடிக்கொம்பு அருகே மரபப்பட்டியில் 130 ஆண்டுகள் பழமையான புனித சலேத் சாதா திருத்தலம் உள்ளது. குழந்தை இல்லாதோர் குழந்தை வரம் வேண்டியும், உடல்நலம் குன்றியோர் உடல்நலம் பெற வேண்டியும், வேலை இல்லாதோர் வேலை வேண்டியும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தனர். அப்போது முழங்காலிட்டு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 20,576 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,572 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 42 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 39,365 ரூபாயாக இருந்தது. இயக்குனர் சிவாவுடன் நடிகர் சிவகார்த்திகேயன் இணைய உள்ளார். சிறுத்தை படம் மூலம் அறிமுகமான சிவா தற்போது நடிகர் அஜித்தின் 56வது பட வேலைகளில் மும்மரமாக ஈடுபட்டுள்ளார். பட வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் சத்தமின்றி அடுத்த படத்திற்கான பூர்வாங்க பணிகளையும் சிவா துவக்கிவிட்டார். நடிகர் சிவகார்த்திகேயனை சந்தித்தவர் கதையை சொல்லி ஓகே வாங்கிவிட்டாராம். அஜித்தின் 56வது படத்தை முடித்துவிட்டு சிவா சிவகார்த்திகேயன் கூட்டணி களம் இறங்குகிறது.